அகமதாபாத் விமான விபத்து ரொம்ப துயரமான சம்பவம். இந்திய மக்களினுடைய நெஞ்சங்களை உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விபத்து குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டு வந்தது. எதனால இந்த விபத்து நடந்தது? விமானிகளினுடைய தவறா, இல்லை பறவை ஏதாவது மோதி அதனால விபத்து ஏற்பட்டதா, இல்ல தொழில்நுட்ப கோளாறு காரணமா விபத்து ஏற்பட்டதா, இல்லை இதில் ஏதேனும் சதி உள்ளதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இருந்தது. இது எல்லாத்துக்கும் விடை அப்படிங்கிறது முதற்கட்ட அறிக்கையில சொல்லி இருக்காங்க. என்ன அறிக்கை எது, இந்த விமான விபத்தினுடைய காரணம் என்னென்ன சொல்லப்படுது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். கடந்த ஜூன் 12ஆம் தேதி குஜராத்தினுடைய அகமதாபாத்திலிருந்து பிரிட்டன் லண்டனுக்கு 242 பயணிகளோட புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய போயிங் 787-8 ட்ரீம் லைனர் இரட்டை இன்ஜின் கொண்ட விமானம் 600 - 800 அடி உயரமே பறந்திருக்கு. டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லயே அந்த பிளைட் கட்டடம் மீது விழுந்து வெடித்து சிதறுது. இதுல ஒரே ஒரு பயணியை தவிர அதுல பயணம் செய்த 241 பேர் உட்பட அந்த எந்த கட்டடத்தின் மேல விழுந்ததுன்னு சொல்லப்பட்டதோ அந்த விடுதியில் இருந்த நபர்கள் உட்பட 275 பேர் கொடூரமா உயிரிழந்தாங்க. இதுல விமானத்தினுடைய கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. இதை தொடர்ந்து விபத்து குறித்து விமான விபத்து புலனாய்வு பணியகம் சம்பவ இடத்திற்கு நேர்ல போய் ஆய்வு அப்படிங்கறத மேற்கொண்டிருக்காங்க. இதுல இருந்து தகவல்கள் அப்படிங்கறதும் சேகரிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில என்னென்ன குறிப்பிட்டிருக்கு, என்னென்ன முரண்பாடுகள் இருக்கு, இதற்கு முன்பு என்னென்ன கேள்விகள் வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, எவ்வளவு நேரம் விமானம் பயணிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா வெறும் 32 நொடிகள் மட்டுமே விமானம் அந்தரத்துல பயணிச்சிருக்கு. அடுத்த நிமிடமே அது ஸ்லாண்டிங்கா கீழே விழுந்து எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்ல, எரிபொருள்ல கலப்படம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. எரிபொருள் சோதனையில கலப்படம் எதுவும் உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சதி ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா எரிபொருள் சோதனை அப்படிங்கிறதுல எந்த கலப்படமும் உறுதி செய்யப்படவில்லை. அது போல உள்ள விமானத்தை ஆய்வு செய்ததில் சதி வேலைக்கான எந்த ஒரு தகவல்களுமே கிடைக்க பெறவில்லை அப்படிங்கிறதுனால சதி வேலையினால் இந்த விமான விபத்து நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காலநிலை சிக்கல்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்குமா, அதற்கான ஆதாரம் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா அதற்கும் இல்லை அப்படிங்கிறது தான் பதில். அதாவது காலநிலை சிக்கல்களோ தட்பவெட்ப சூழல் காரணமான சிக்கல்களோ எதுவுமே அந்த விமான விபத்து நேர்ந்த சமயத்துல ஏற்படவில்லை அப்படிங்கிறதும் இருக்கு. சரி, விமானிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவர்கள் அசதியில ஏதாவது தவறு செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமானிகள் மேல குற்றச்சாட்டு அப்படின்னு வைக்கப்பட்டது. விமானிகள் மேல ஏதாவது தவறு இருக்குமா, அவர்கள் தகுதி பெற்றுதான் இந்த விமான பயணத்தை மேற்கொண்டார்களா அப்படின்னு கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில விமானிகள் இருவருமே மருத்துவ ரீதியாக உடல் தகுதியானவர்கள் தான், போதுமான ஓய்வுக்கு பிறகுதான் அவர்கள் பணிக்கு திரும்பியுள்ளார்கள் அப்படிங்கிறதும், இந்த வகை விமானங்களை இயக்குறதுக்கு அனுபவம் பெற்றவர்கள் தான் அந்த 2 விமானிகளும் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கு. அதே போல பறவை எதுவும் மோதி இருக்குமா, அதனால விபத்து ஏற்பட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அப்படின்னு தான் கூறப்பட்டிருக்கு. பறவை மோதியதற்காகவோ இல்லது வேறு ஏதேனும் ட்ரோன்களோ விமானத்தின் மீது மோதியதற்கான எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்க பெறவில்லை. அதனால இதுவும் இல்லை அப்படிங்கிற தகவல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. சரி, இது எதுவுமே இல்லைன்னா எதனால இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா என்ஜினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இந்த ஒரு விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு முதற்கட்ட தகவல் அறிக்கையில சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. சரி, என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, விமானம் கிளம்பிய சில நொடிகள்லயே 2 என்ஜின்களும் செயல்பாட்டை இழந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால என்ஜின்களுக்கு செல்ல வேண்டிய எரிவாயு நின்னு போயிருக்கு. இதுதான் இந்த விபத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விமானம் கிளம்பிய ஒரு நொடியிலேயே என்ஜினுக்கு போக வேண்டிய எரிவாயு ரன் மோட்ல இருந்து கட் ஆஃப் மோடுக்கு போயிருக்கு. இத காக்பிட்ல இருந்தா விமானிகளுடைய பேச்சும் கூட உறுதி செய்திருக்கு. அவர்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, காக்பிட் ஆடியோவை வைத்து இவர்கள் சோதனை செய்யும் போது ஒரு விமானி இன்னொரு விமானி கிட்ட ஏன் அதை கட் ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு இன்னொருவர் நான் எதுவும் செய்யலை
அப்படின்னு பதில் கொடுக்கிறார். இதன் மூலமாக அந்த பிரச்சனை காரணமாகத்தான், அதாவது ரன்னிலிருந்து கட் ஆஃப் மோடுக்கு சென்றதன் காரணமாகத்தான் இந்த ஒரு விபத்து ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, என்ஜினுடைய செயல்பாடு நின்று போச்சு. என்ஜினுடைய செயல்பாடு நின்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, என்ன நடந்திருக்க கூடும் அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொபல்லர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கருவி, அந்த கருவி என்னன்னு பார்த்தா ராம் ஏர் டர்பைன் அப்படிங்கிற எமர்ஜென்சி கால உதவியா செயல்படக்கூடிய ஒரு கருவி தன்னுடைய வேலையை தொடங்கி இருக்கு. இந்த ராம் ஏர் டர்பைன் அப்படிங்கிறது அவசர காலத்துல உதவக்கூடிய என்ஜின் போன்ற ஒரு கருவியா இருந்திருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இரண்டு என்ஜின்களுமே செயலிழக்கும் போது ராட் அப்படிங்கிற இந்த அமைப்பின் மூலமாக விமானத்தை அவசரமா இயக்கிறதுக்கான முயற்சி நடக்கும். இதுதான் இதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதே போல இதனுடைய செயல்பாட்டினால எரிபொருள் செல்லக்கூடிய இரண்டு வால்வுகளுமே மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கு. ஆனா ஒரு என்ஜின் மட்டுமே ஓட தொடங்கி இருக்கு. இதனால விமானம் மேலே எழும்ப முடியாம ஸ்லாண்டிங்கா போய் அந்த மாணவர் விடுதியில விழுந்து நொறுங்கி இருக்கு அப்படின்னும் இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, எரிபொருள் விநியோகம் எப்படி நிறுத்தப்பட்டிருக்கும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு விமானிகளால முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு தனி ஸ்விட்ச் இருக்கு. எரிபொருள் கட்டுப்பாட்டு ஸ்விட்ச் அப்படின்னு அதை சொல்றாங்க. அதாவது ஒரு இயந்திரத்திற்கான எரிபொருள் விநியோகத்தை இந்த ஸ்விட்ச் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தரையில இயந்திரத்தினுடைய இயக்கத்தை தொடங்கிறதுக்கோ அல்லது நிறுத்துறதுக்கோ அல்லது பறக்கும் போது இயந்திர செயலிழப்பு ஏற்பட்டா இயந்திரத்தை நிறுத்தவோ அல்லது ரீஸ்டார்ட் செய்யவோ விமானிகள் இந்த ஸ்விட்சை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஸ்விட்ச் எப்படி ஆஃப் ஆகும்? ஒருவேளை விமானியினுடைய கவனக்குறைவுனால இது ஆஃப் ஆயிருக்குமா? அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, விமான நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விமானி தற்செயலா இந்த எரிபொருள் ஸ்விட்சை அணைத்து என்ஜினுக்கு எரிபொருள் வழங்குவதை நிறுத்த முடியாது அப்படின்னு தான் அவர்கள் சொல்றாங்க. இது தவறுதலா அணைத்து விடக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படவில்லை. ஆனால் விமானி இதை அணைச்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது இதை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியா அது விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்விட்சை அணைப்பதன் மூலமா இயந்திரத்துக்கான எரிபொருள் சப்ளை உடனடியா நிறுத்தப்படும். இந்த எரிபொருள் கட்டுப்பாட்டு ஸ்விட்சுக்கு தனி ஒயரிங்கும் மின்சாரமும் இருக்கு. இந்த ஸ்விட்சை கட்டுப்படுத்த ஒரு எரிபொருள் வால்வும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை வைத்து பார்க்கும்போது இந்த ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுதான் இந்த விபத்தினுடைய மிக முக்கிய காரணமா சொல்லப்படுது. சரி, த்ரஸ்ட் லிவர்ல எதுவும் பிரச்சனை இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா, லிவருக்கும் என்ஜினுக்கும் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு சிஸ்டம் இடையேயான சிக்கல் தான் த்ரஸ்ட் லிவர் அப்படின்னு சொல்லப்படுது. காக்பிட்டில் இருக்கக்கூடிய விமானிகள் இதை இயக்குறாங்க. இதை இயக்குவதன் மூலமா என்ஜின்களுடைய சக்தி உற்பத்தியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த த்ரஸ்ட் லிவர் அப்படிங்கிறது விபத்தான விமானத்துல குறைந்த லெவல்லயே இருந்திருக்கு அப்படிங்கிறதும் அந்த அறிக்கையில தெரிய வந்திருக்கு. அதாவது விமானத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள கொண்டு வரதுக்காக த்ரஸ்ட் லிவரை குறைந்த திறனுக்கு விமானிகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது சரியா வேலை செய்யவில்லை. காரணம், லிவரும் என்ஜின் கட்டுப்பாட்டு சிஸ்டத்திற்கும் இடையே துண்டிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னும் கூறப்படுது. இந்த முதற்கட்ட அறிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த விமான விபத்து எந்த ஒரு பறவை வந்து மோதியதனாலேயோ அல்லது விமானிகளுடைய கவனக்குறைவுனாலேயோ ஏற்படவில்லை அப்படிங்கிறதும் இந்த முதற்கட்ட அறிக்கையில அகமதாபாத் விமான விபத்துக்கு என்ஜின் ஷட் டவுன் ஆனதுதான் காரணம் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது என்ஜின்கள்ல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். விமானத்தை உருவாக்கிய போயிங் நிறுவனம் அந்த என்ஜினை தயாரித்த ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் மீது எந்த விதமான நடவடிக்கையும் பரிந்துரைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையில நம்ம முக்கியமா பார்க்கப்பட வேண்டியிருக்கு. அதே போல கடும் சேதமடைந்த கருப்பு பெட்டியையும் அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லாமலேயே டெல்லியிலே வைத்து தரவுகளை சேகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த முதற்கட்ட அறிக்கை மூலமா தெரிய வந்திருக்கு. இந்த தகவல் வெளியான நிலையில விசாரணை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான அறிக்கை வரதுக்கு இன்னும் 6 மாதங்கள் ஆகும் அப்படின்னு விமான விபத்து குறித்து புலனாய்வு அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விமான விபத்து விசாரணை பணியகம் ஆய்வு செய்த சிசிடிவி கேமராக்கள்லையும் இந்த சிக்கல்கள் தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், மொத்தமா எரிஞ்ச சாம்பலானதுக்கு விமானம் கட்டிடங்கள் மீது விழுந்து தீப்பற்றியதனாலேயே இந்த சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஒரு அறிக்கையில திட்டவட்டமா தெரிவிக்கப்பட்டிருக்கு.
இந்த ஒரு அகமதாபாத் விமான விபத்துக்கு எதனால் நடந்திருக்கும், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுவரைக்கும் எந்த தகவலும் தெரியாமல் இருந்த நிலையில ஊகங்களின் அடிப்படையில் நிறைய சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த ஒரு விபத்து விமானத்தில் என்ஜினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு புலனாய்வு அமைப்பினர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த முதற்கட்ட அறிக்கையில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.